ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஞ்சு மாதிரி ஒரு இட்லி தாங்க செய்ய போகிறோம். அப்படி பூ மாதிரி இருக்கும், அப்படி மல்லிகை பூ மாதிரி இருக்குங்க. இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாவு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் ஒரே இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ரெசிபிங்க. இங்கே பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இட்லி. இது கண்டிப்பாக இந்த சீக்ரெட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதே அளவில் நீங்கள் திரும்ப பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட்லியே சுட தெரியாதவங்க கூட இட்லி சுடலாம். அந்த மாதிரி ஒரு மாவு தாங்க. இன்றைக்கி அந்த மாவை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. இட்லி அரிசி நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே கப்பில் தான் உளுந்து அளக்க போகிறோம். இட்லி அரிசி ஒரு 6 டம்ளர் போட்டுக்கோங்க. நான் டம்ளரில் தான் அளக்கிறேன், உங்கள்கிட்ட எந்த கப் இருந்தாலும் ஓகே தான். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. இட்லி அரிசியை ஃபஸ்ட்டே நம்ம கழுவி எடுத்துக்கணுங்க. நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை கழுவி எடுத்துக்கிட்டோம்னா ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதை 2 தடவை தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்க போகிறோம். இப்போ எடுத்தாச்சுங்க. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இட்லி நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரங்க நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே இன்னொரு பாத்திரத்தில் அதே டம்ளர் தாங்க, சேம் டம்ளர் தான், 6க்கு 1 அப்படிங்கிற கணக்கில் நான் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அரிசி 6 டம்ளர்னால் உளுந்து 1 டம்ளர், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போவே ரிமூவ் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கழுவி எடுத்து உடனே தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கழுவி எடுத்தாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி இதையும் 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ நல்லா உளுந்து ஊறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், உளுந்து பார்த்திங்கனாலே தெரியும், ஊறி வந்துருச்சு. இப்போது நம்ம கிரைண்டரில் ஓட விட்டுட்டு ஒவ்வொரு கையாக எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ உளுந்தம்பருப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சைடு ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. நான் தண்ணி ஆல்ரெடி சேர்த்திட்டேன். உங்களுக்கு அப்பப்போ தண்ணி தேவைப்படும். உளுந்து மாவு அரைக்கையில் லைட்டாக தெளித்து தெளித்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. சேம் டைம் உளுந்து தண்ணியும் கம்மியாகவும் விடக்கூடாது, மாவாகாமல் போயிடும். அதனால் கரெக்டாக பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக தெளித்து தெளித்து அப்பப்போ விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கரெக்டாக வருங்க, பக்குவம் அதுதான். இப்படி ஓரங்களில் எடுத்து விட்டோம்னா எல்லா மாவும் ஈவனாக ஆட்டி வரும். இது ஒரு 20 நிமிஷம் போல் ஆட்டி வரணுங்க. உளுந்த மாவு நம்ம தொட்டோம்னா அப்படி இங்கே பாருங்க பொங்கி வரும். கையில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு மாவாகி வரணும். இப்போ பாருங்கள், நல்ல உப்பெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதை ஆட்டு விட்டுருச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒவ்வொரு கையாக நம்ம எடுத்து இதை மாற்றிட்டுருக்கோம். இப்போ உளுந்து எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டோங்க. அதே இதில் நம்ம அரிசியும் போட்டுக்கலாங்க. அரிசி அதே மாதிரி கரெக்டாக நம்ம அரிசி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரிசி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்படி விட்டிங்கன்னா கிரைண்டர் ஸ்டக் ஆகாமல் நிற்காமல் ஓடும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி தள்ளிட்டு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அரிசி கொஞ்சம், தண்ணி கொஞ்சம். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாச்சுங்க. தண்ணி லைட்டாக ஊற்றிட்டே இருக்கேன். இப்போ அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மாவரைக்கிறதுக்கு. இப்போ அரிசி பூரா நம்ம போட்டாச்சுங்க. லைட்டாக உரங்களில் எடுத்து விட்டுறலாம். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். நம்ம அவங்கவுங்க கிரைண்டரை பொறுத்து ஆட்டு விடும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கிரைண்டர்
15 நிமிஷத்துல ஆட்டி விட்டுருச்சுங்க. நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா, மாவு இந்த மாரி வரணும். இப்பதான் கரெக்ட்டா இருக்கு. இங்க பாருங்க. நல்லா நைஸா ஆட்டிருச்சு. ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. சேம் டைம் லைட்டா தொட்டோம்னா சொர சொரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்ப உளுந்தம் மாவுல அரிசி மாவு சேர்க்கிறோம். 2மே நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு. இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப அரிசி மாவும், உளுந்தம் மாவும் நம்ம கரெக்ட்டா சேர்த்துட்ருக்கோம். அவ்வளோதான் எடுத்தாச்சுங்க. இதுக்கு உப்பு நம்ம கரைக்கும்போதே போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இத நல்லா கைகளால நல்லா இந்த மாரி கரைச்சு விட்டுக்கோங்க. அரிசி மாவும், உளுந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அப்பதான் நமக்கு வந்து புளிக்க ஆரம்பிக்கும். இப்ப நீங்க நைட் அரைக்கிறீங்க அப்படின்னா, காலையில இட்லி ஊத்திக்கலாம். காலையில அரைக்கிறீங்கன்னா, நைட்டு ஊத்திக்கலாம். கிட்டத்தட்ட இது நல்லா புளிச்சு பொங்கி வரக்கு 8 மணி நேரம் ஆகும். இப்ப இத மூடி போட்டு மூடிட்டோம். காலையில பார்க்குறோம். இங்க பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு. கரண்டியில பார்த்தாலே தெரியும். இத நம்ம அப்படியே ஊத்துனோம் அப்படின்னா, இட்லி வந்து கட்டா இருக்காது. உளுந்த மாவு அதிகமா இருக்க மாரி இருக்கும். இத நல்லா கரண்டியால நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஏன்னா மாவு வந்து நம்ம கெட்டியாட்டுனோம்னா, மேலால பொங்குன மாரி இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்ப இந்த மாவு வந்து இப்படி நல்லா கலக்கி போட்டோம்னா தான் கரெக்ட்டா வரும். இப்ப துணிய வந்து நல்லா நனைச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி துணிய. ஈரமா இருந்தா தான் நமக்கு வந்து துணியில வந்து ஒட்டாம வரும். இப்ப இந்த மாவ நம்ம இட்லி தட்டுல ஊத்திக்கலாங்க. நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். கொதிச்சிட்ருக்கு. இப்ப நம்ம அந்த பாத்திரத்துல இத தூக்கி வச்சிரலாம். இப்ப எல்லா மாவையும் நம்ம தட்டுக்கு மாத்திட்ருக்கோங்க. ஒவ்வொரு கரண்டியா நம்ம ஊத்திட்ருக்கோம். இது நெறையவே ஊத்திக்கோங்க. அதே மாரி இன்னொரு தட்டுலயும் துணிய நல்லா நனைச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் துணியில வந்து மாவு வந்து ஒட்டாம வரும் இட்லி. நம்ம எல்லாத்தையும் இதில ஊத்திக்கலாங்க. அளவு தெரிஞ்சு கரெக்ட்டா ஆட்டுற பக்குவம் தெரிஞ்சாலே போதுங்க. நம்ம இட்லி வந்து சாஃப்ட்டா சூப்பரா பண்ணலாம். இதே மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இட்லி இந்த மாரி சாஃப்ட்டா கிடைக்கும். இதே மாரி நல்ல மாவு வந்து புளிச்சு தாங்க ஊத்தணும். 8 மணி நேரம் கம்பல்சரி புளிக்கணும். அப்பதான் வந்து டேஸ்ட்டா இருக்கும் இட்லி. இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. இன்னும் ஒலை வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி தட்டில போடணும் வைக்கணும். இங்க பாருங்க ஒலை காய ஆரம்பிச்சிச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தூக்கி வச்சிடலாம். அப்பதான் இட்லி கரெக்ட்டா வரும். நம்ம தண்ணி கொதிக்காம வச்சோம் அப்படின்னா, இட்லி கரெக்ட்டா வராது. ஈவனா வேகாது. இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சோம்னா, ஆவி நல்லா மேல வரையில சூப்பரா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இட்லி நல்லா வெந்துருச்சு. லைட்டா தண்ணி தெளிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நம்ம வேற ஒரு பாத்திரத்துல இந்த இட்லிய போட்டு மாத்திக்கலாங்க. இங்க பாருங்க. இது லைட்டா மேல தண்ணி தெளிக்கிறனா தெளிச்சுக்கோங்க. நான் தெளிக்கல. பாருங்க சூப்பரா வருது. துணியில கொஞ்சம் கூட ஒட்டல. ஒரு டேஸ்ட்டான ஒரு சாஃப்ட்டான இட்லிங்க. இதுக்கு நீங்க சாம்பார், சட்னி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லாருக்கும். கண்டிப்பா இந்த மாவ அரைச்சு வச்சுட்டு, நீங்க தோசையும் செய்யலாம், பணியாரம் செய்யலாம், இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா வரும். இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.